ஆமா, நண்பர் அரசியலுக்கு வர்றாருமா. என்னம்மா அப்பதான் ஓகே. இப்ப எல்லாம் மாறி இருக்கு போலாமா? நீ ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கு. நான் உன்னை கூட்டு போறேன் அப்படின்னா. கூட்டு போய் இந்தாப்பா என் புள்ளைய ஒப்படைக்கிறேன் பார்த்துக்கப்பான்னு சொல்லுன்னு பார்த்தா, என்னம்மா பேச போறான்னு கேட்டேன். நீ அரசியலுக்கு வராத தம்பி. இது ஒரு இது ஒரு சாக்கடை. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம லாரன்ஸ் அண்ணா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா டிவிக்கில் இணைய போகிறாருங்க. சும்மாவே அண்ணன் நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க. இதில் வந்து டிவிக்கில் வேறு இணைய போகிறாங்க. நல்லதே நடக்கும். நம்ம லாரன்ஸ் அண்ணா பார்த்திங்கன்னா திருச்சி தொகுதியில் தாங்க நிற்க போகிறாங்க. அவரே அறிவிச்சிட்டாரு. பார்த்திங்கன்னா நிறையா மக்களுக்கு நிறையா உதவி பண்ணியிருக்காரு அண்ணா. மாற்றுத்திறனாளிக்கு, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு, அப்புறம் கஷ்டப்படுறவங்களுக்கு எவ்வளவோ உதவி பண்ணியிருக்காரு. நம்ம டிவிக்கில் வரனால நமக்கு நல்லா உதவி பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு நிறையா உதவி பண்ண இந்த மாதிரி ஆக்டர்கள், லாரன்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. பாலா இருக்கார். இந்த மாதிரி எல்லோரும் வரணும். டிவிக்கில் வர்றதுனால நமக்கு தான் அந்த பெனிஃபிட். மற்றவங்கள நம்பி ஏமாந்து போகிறவங்க நல்லவங்க பண்ணுறது நிறையா பேர் வர்றது நமக்கு தான் நல்லது. அதனால் லாரன்ஸ் அண்ணா பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நல்லதுங்க. நான் நினச்சி கூட பார்க்கல அண்ணா வந்து நிற்பாருன்னு. நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்க கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். எனக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சுன்னா எங்கள் அம்மா மேலே. அம்மா பேர் கண்மணி. கண்மணி அப்படின்னு தான் கூப்பிட்டு போவேன். எங்கன்னு கூப்பிட்டு போனால் அம்மா கண்மணி. என்னடா இவ்வளோ உஷாராக வர என்ன விஷயம்? இங்கே உங்ககிட்ட தான் பேசணும். நீ என்னம்மா சொன்ன? பணம் கொடுத்தாதான் ஓட்டு போடுவாங்க, ஜாதி இருக்குது, மதம் இருக்குது, புது ஆளுங்களை வர விட மாட்டாங்க, ஜெயிக்க முடியாது, இதெல்லாம் சொன்னல. நண்பர் ஜெயிச்சிட்டார் பத்தியாம்மா. அந்த ஒரே ஒரு முகத்துக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. நம்பிக்கையான ஆள் வந்தா போடுவாங்கம்மா. நல்லவங்கலாம் வரலாமா? புரிஞ்சுக்கம்மா, என்ன விடுமா. இப்ப என்னம்மா சொல்ற அப்படின்னு கேட்டேன். முதல் முறையா எங்க அம்மா முகத்துல ஒரு சிரிப்பை பார்த்தேன். ஆமா கண்ணா, அந்த புள்ள எல்லாத்தையும் மாத்திடுச்சு. இவ்வளவு பெரிய வெற்றி அடி வரணும்னு நான் எதிர்பார்க்கலப்பா. ஒரு நல்ல மனுஷன் வந்து பண்ணணும்னு நினைச்சா அது வந்து முடியுங்கண்ணான்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்குப்பா அப்படின்னு அம்மா வந்து சொன்னான். அப்ப என்ன போயிடலாமா? ஓகேவா அப்படின்னு கேட்டேன். போகண்ணா, நீ நினைச்ச மாதிரி பண்ணு அப்படின்னு அம்மா வந்து சொன்னோன்னு காலில் சாஸ்தாமா வந்தேன். தேங்க்யூ ஸோ மச்மா அப்படின்னு. ரொம்ப ஹாப்பி நான். அம்மா ஓகே சொல்லிட்டாங்க அரசியல் வர்றதுக்கு. இப்போ நான் தாய்க்கு நிகரான்னு நினைக்கிறேன். என் ரசிகர்கள் கேட்குறேன், நான் அரசியலுக்கு வரலாமா? இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த மக்களை கேட்குறேன், நான் அரசியலுக்கு வரலாமா? அந்த தகுதி எனக்கு இருக்கா? நீங்களும்